சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. நான் ஆர்னியிலிருந்து அப்பா, நல்ல அக்கா, கூட பிறந்த தங்கச்சி எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு அனாதையா நிக்கிறேன். ஒரு நல்ல எண்ணத்துல கல்யாணம் பண்ணதுனால. ஒரே பையனா நீங்க? ஆமாண்ணா, பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து ஜென்ரேட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொந்தமா எங்க அப்பா ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அப்பாவை வச்சு நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 10th வரைக்கும் படித்தேன். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறதுனால எங்கள் அப்பா என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், பையனை பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்கள் அப்பா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவார். எங்கள் அம்மாவை சூசைட் பண்ணிட்டாங்க. எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எப்படி செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எங்கள் அப்பா கூட என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல. வர்ற லாபத்தில் அவருக்கு பாதி கொடுத்துடணுன்றாரு. ரொம்ப பிரச்சனை. சரி, எங்கள் அப்பா விட்டுட்டு வேறு எதுனா வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டு போஸ்ட்பெய்ட் ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அப்படி தான் எனக்கு பாலுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார். அவர் எனக்கு 5-6 வருஷமாக பழக்கம். எப்படி ஃப்ரெண்ட் ஆனாரு? போஸ்ட்பெய்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வெள்ளூர் மதன் மொபைல்ஸ் அப்படின்ற இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு என்னோட பாஸ் வந்து 5 கனெக்ட்டுக்கு அவர் தான் மேனேஜராக இருந்தார், பாலகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு வந்து கம்பெனி ஸ்டாஃபாக மாற்றி எனக்கு வந்து டெய்லி பேமெண்ட் வந்து நீ வேலூரில் கட்டிடணும், மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் விட்றேன் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்னியில் கனெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. 300 பேர் தான் பேஸில் இருந்தாங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேலை இல்லை, எனக்கு படிப்பறிவும் இல்லை. திருப்பி நான் எங்கள் அப்பா கிட்டேயே போனேன். அப்போ கோயம்புத்தூரில் போய் தனியாக ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து அங்கே எங்கள் அப்பா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவருக்கு சம்பளம் தனியாக வரும், எனக்கு சம்பளம் தனியாக வரும். என்னால் முடிஞ்சதை வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், யுவராஜ்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அவன் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ நான் கொஞ்சம் ரிச்சில் இருந்தேன். எனக்கு நல்ல பணம்லாம் சம்பாரிச்சு ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். அப்போ இவனை போய் பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அப்பப்போ போய் அவனை போய் பார்க்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவணுன்ற ஒரு நல்ல எண்ணம். சரி, அதனால எவ்வளவோ செஞ்சுருக்கானேன்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு அப்பப்போ போய் 100-200 கொடுப்பேன். அவன் அப்போ தான் அவனோட ஃபேமிலிக்குள்ளே எனக்கு லிங்க் இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் லிங்க் எல்லாம் எனக்கு கிடையாது. கரெக்டாக ஆகஸ்ட், நான் இவனை பார்த்து ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இவன் இறந்துட்டான். ஹார்ட் அட்டாக்ல பாலு இறந்துட்டார். அவனுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. கூட பிறந்தவங்க 2 பேர் தான், ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. அவன் இறந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே நடுத்தெருல நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து 2 கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க அம்மா இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு. 3ஆவது நாளே அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து ஓடிடுச்சுங்களாம். அது எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி தான் எல்லாமே எனக்கு தெரியும். திருப்பி இந்த பொண்ணு இன்னொருத்தனை போய் லவ் பண்ணி ஒரு ஆட்டோக்காரனை போய் கல்யாணம் பண்ணிச்சு. அவங்களுக்கு பிறந்தது ஒரு பையன். இப்போ பாலு செத்ததுக்கு அப்புறமா 2 பேரும் வந்து
இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, ஒரு மனிதாபிமானத்தில் நான் அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். நான் பண்ண முதல் தப்பு அதுதான். நான் தனியாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டு தெருவுக்கு பேக் சைடு தெருவில் தான் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மிக்கு போயிட்டேன். அங்கே போயிருந்தேன். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சுது. இவங்க 2வது கல்யாணத்துக்கு பிறந்த பையன் பிறந்ததுக்கப்புறமா இவங்க வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நாள்லேயே வந்துட்டு இந்த தண்ணியிலலாம் துணி துவைச்சு அந்த மாதிரி செஞ்சதுனால அந்த பச்சை உடம்புல வந்து தண்ணி ஏறி 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 இவங்களுக்கு சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. இவங்களுக்கு சிஎம்சியில் வந்து மூளையில் வந்து பிளட் கிளாட் ஆகிடுச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஏதோ தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருப்பாங்க. நான் அந்த அந்த அளவு கூட நான் பார்க்கல மேம். ஃப்ரெண்டோட தங்கச்சின்றதான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல. இந்த குழந்தையால தான் எனக்கு அழகு போச்சுன்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக அதிகமாக அந்த குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைக்காக தான் நான் கல்யாணமே அவங்கள பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது என்னால் கேட்காம இருக்க நீங்க முடியல. கல்யாணம் பண்ணும்போது அந்த பையன் உங்க கூட இருக்கான்? நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டேன், அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பச்சை குழந்தை இங்கிருந்து அவ்வளோ தூரத்தில் தூக்கி போடுவாங்க, 1.5 வயசு குழந்தைய. ஏன்னு கேட்டால் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, இவனை பார்த்தாலே எனக்கு என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, போ சரியா. அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரபா, சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாளுக்குள்ளே இல்லை மேடம், எனக்கு அவங்க வீடு கொடுத்தது அட்வான்ஸ் கூட கொடுக்காம ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அந்த ஏரியாவில் நான் இருந்ததுனால நல்ல பையன்ற நம்பிக்கையில் கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே அந்த குழந்தை செத்துட்டான். அவங்களுக்கு பிறந்த 2வது குழந்தை செத்துருச்சு. நான் பேக் சைடில் எங்கள் இன்ஜின் வேலை பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாட்ட கையில் காலில் விழுந்து வேலை கேட்டு நான் வேலை செய்கிறேன். எனக்கு லேபர் கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வேற ஒருத்தர் மூலியமா கேட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் லேபருக்காக வேலைக்கு சேர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 100 200 அப்படி கொடுத்துட்டு இருந்தார். அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. காயின் பாக்ஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ஜோஷா வந்து மூச்சு பேச்சே இல்லாமல் கிடக்குறான் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு நான் அங்கே இருக்கிறதே குழந்தை இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு பின்னாடி தெரியுதான் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறேன். குழந்தை உடம்பு அப்படியே சில்லுன்னு குழந்தை செத்த நிலைமையில இருந்தான். இருந்தாலும் காப்பாற்றிடலான்ற நம்பிக்கையில் அங்கேருந்து வெளியில் ஓடி போய் 2 வீலரில் ஃப்ரெண்டு கூப்பிட்டு 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். குழந்தை இறந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே, அந்த குழந்தை மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் மேம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி தீபாவளி டைம். அவர் என்ன சொல்லிட்டாரு, குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அந்த குழந்தைய தயவுசெய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க, என்னால் அதை பார்க்க முடியாது, எனக்கு அப்படியே கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அப்புறம் சரி தீபாவளி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்படியே? ஆமாம். அப்போ நான் ஆசைப்பட்டேன் கடவுள்கிட்ட, ஆண்டவரே இந்த குழந்தை செத்துருச்சு, தயவுசெய்து எனக்கு பையனை கொடுங்க, அந்த பையனுக்கு நான் ஜோஸ்வான்னு பேரை வச்சு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். சத்தியமாக அதே மாதிரி எனக்கு கடவுள் பையன் தான் மேம் கொடுத்தாரு. ஆனால் அந்த பையனே அவ கொண்டாடுறேன். நான் என்ன மேம் பண்ணுவேன்? இல்லை அந்த ஜோஷுவா எப்படியா இருந்தான்? வாழைப்பழத்தை வச்சு அமுக்குறதே இவதான் மேடம். வாழைப்பழத்தை வச்சு வாயில் வச்சு அமுச்சு. யாரு சொன்னது உங்கள்கிட்ட? டாக்டர் சொல்லிட்டாரு, பழம் சாப்பிட்டா கரெக்டாக உள்ளதான் போகும், அந்த குழந்தையோட லங்ஸ்ல போய் அடைக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை பழம் சாப்பிடாது அப்படின்னு. உங்க ஒய்ஃப்ட்ட கேட்கலையா நீங்க? அந்த டைம்ல எங்க ஒய்ஃப் எதுவுமே கேட்கல மேம். எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் நான் சொன்னேன் என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொன்னேன் நான். கரெக்டாக குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் மேம் ப்ரேயருக்கு போனாங்க. அப்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, நான் மேலே இருந்தேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, பீட்டர் பிரதர் இந்த மாதிரி வந்து நான் ஒரு கனவு கண்டேன் பிரதர் அப்படின்னு. என்ன சிஸ்டர் கனவு கண்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என் குழந்தை வந்து வயிற்றுலேயே செத்து பிறக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் பிரதர், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றாகாது சிஸ்டர், கடவுளாக அந்த மாதிரி விட மாட்டார், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படின்னு. எங்கள் ஒய்ஃப் அமுச்சிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னான். என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீ எதுக்கு ரொம்ப உஷாராக இருன்னு. அப்போ இருந்து நான் உஷாராக இருக்க ஆரம்பித்தேன். அவங்கள அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் 4 மாங்காய் கொடுத்தாங்க மேம். எங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே மாங்காய் மரம் இருக்குது. 4 மாங்காய் கொடுத்தாங்க. 4 மாங்காய் கொடுத்து, பாவம்ப்பா அப்பா அம்மா எல்லாம் ஆனது மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்கப்பா, நீ கொடுப்பா அப்படின்னாங்க. எதுக்குக்கா 4 மாங்காய் அப்படின்னு. ஒரு மாங்காய் சாப்பிட்டோம், குழந்தை வேறு இருக்குது, பொண்ணு வேறு இருக்குல்ல, சாப்பிடு நீயும் சாப்பிடு. இல்லைக்கா நான் வேலைக்கு போகிறேன், இப்போ காலையில் போயிட்டா தான் நைட்டு 10 மணிக்கு தான்க்கா வருவேன் அப்படின்னு. சரி வச்சு எதனா செய்ய சொல்லுப்பா, நீ கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டே போனேன், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைகிட்ட, சுசன் ஒரு மாங்காய்க்கு மேலே அம்மாவுக்கு கொடுக்காதம்மா, இன்றைக்கோ நாளைக்கோ நமக்கு தம்பி பிறக்க போகிறான் அப்படின்னு. சரி டேடி அப்படின்னு. நான் போயிட்டு வந்து நைட்டு 3 மணிக்கு அவர் கேட்கும்போது நான் கேட்டேன், வயிற்று வலிக்குது எத்தனை மாங்காய் சாப்பிட்டேன் அப்படின்னு. 1 மாங்காய் தாங்க சாப்பிட்டேன், 1 மாங்காய் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க.
6 மணிக்கு மேல நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்குறேன், ஃபுல்லா பிளட் வாமிட். இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல. இவங்களை தூக்கி நிக்க வைக்கிறேன், அப்படியே தம்முன்னு விழுந்துட்டாங்க. லோ பிபி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே எங்க கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வண்டி கொடுங்கண்ணா, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் கார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த கார் எப்படி பிளட் வாமிட் பண்ணாங்க? 4 மாங்காய் இவங்க சாப்பிட்டுருக்காங்க. பட் இது சாப்பிட்டதுனால தான் ரத்த வண்டி எடுத்தாங்களா? அது எனக்கு வந்து அவங்க சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். என்ன சொன்னாங்க அவங்க என்ன sister? சொன்னாங்கன்னா, இவங்க என்னப்பா சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. மேம் காரக்குழம்பு சாப்பிட்டுருக்காங்க வேணும்னே. எங்க வீட்டுல சாப்பாடு செஞ்சு பருப்பு சாம்பார் செஞ்சிருக்கேன், அதை சாப்பிடாம வேணும்னே எங்க அக்கா வீட்டுல போய் காரக்குழம்பு வாங்கிட்டு வந்து காரக்குழம்பு சாப்பிட்டுருக்காங்க. 4 மாங்காய் சாப்பிட்டுருக்காங்க. இவங்க வாந்தி எடுக்கவும் மாங்காவா வந்து விழுந்திருக்காங்களாங்க. வெறும் மாங்காய் துண்டா வந்து விழுகுதுப்பா. அது இல்லாம குழந்தை வெளியில வரும்போது சூடா இருந்தது, குழந்தை வாயில பிளட் வந்துச்சு. ஒரு பச்சை குழந்தை வாயில எப்படிப்பா பிளட் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா பண்ணாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. குழந்தை பிறந்தோடனே பிளட் லீடிங் ஆகி எங்களால காப்பாற்ற முடியாது, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க அடுக்குமாறு ஜிஹெச் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளட் லீடிங் காப்பாற்றவே முடியாம கடைசியில் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவளை காப்பாத்திட்டாங்க. இந்த டைம்ல நைட் எனக்கு 12 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாரு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ எப்படா வருவேன்? நான் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு. மறுநாள் காலையில் என் பொண்ணை கூப்பிட்றதுக்காக போகிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, டாடி அம்மா வந்து 4 மாங்காய் சாப்பிட்டாங்க. நான் கேட்டேன், டாடி தான் சாப்பிட வேணாம்னு சொல்லிச்சுல, நீ ஏன் மம்மி சாப்பிட்ற அப்படின்னு. இல்லை, ஜோஸ்வா செத்த மாதிரி இந்த குழந்தையும் செத்துச்சுன்னா நல்லா இருக்கும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு வேற யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி இவகிட்ட சொல்லியிருக்காங்க. எத்தனை வயசு குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசுக்கு மேலே இருக்கும். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு அந்த பொண்ணுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இவங்க கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை மேம். என்னால எவ்வளோ அசிங்கப்பட முடியுமோ அவ்வளோ அசிங்கப்பட்டு. அந்த குழந்தை இறந்து தான் பிறந்ததா? ஆமாம், குழந்தை பிறக்க வேண்டிய குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இறந்து தான் பிறந்தது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. சரி, நான் உனக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறேன். சரி, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் உண்மையை சொல்லு. நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். பாலு வந்து மீனம்பாக்கம் பக்கத்துல ஒரு கொலை பண்ணி கொள்ளை அடிச்சார்ல, ஆமா, அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கா? இல்லை மேம். அப்போ வந்து நான் வந்து நின்றுட்டேன். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பெயின் வந்ததுக்கு அப்புறமாலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனுக்கு தெரியவே ஆரம்பிச்சேன். இல்ல, எனக்கு புரியல. ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த பையன் வந்து இப்படி தப்பு பண்ணியிருக்கான், அது பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள நீங்க ஏன் நுழையணும்? இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நீங்க ஏன் நுழைஞ்சீங்க? அதுதான் மேம் நான் பண்ண பெரிய தப்பே. நான் ஃப்ரெண்டுன்ற நல்ல ஒரு எண்ணத்துல இந்த தங்கச்சி ஃப்ரெண்டு நல்ல எண்ணம் எல்லாம் வரணும்னா நல்லவனா இருக்கணும்ல மேம். அவன் செத்துட்டான் மேம். அவன் போயிட்டான். அதுக்குன்னு அவங்க செத்துட்டு நல்லா கேட்டுங்க மேம். அவன் எரிக்கிறதுக்கு கூட அவங்க தம்பி முன் வரல மேம். நான் கிறிஸ்டியன், நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ ஹேமாக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா தான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அக்கா கூட ஃபுல்லா நான் தான் இருந்தேன். அந்த அக்காவுக்கு என்னை பத்தி தெரியும். அவங்க சொன்னாங்க, அவன் எவ்வளவோ கெட்டவனா இருந்திருக்கலாம்ப்பா, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டை சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு ஹேமாக்கா சொன்னாங்க. இன்னைக்கே அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ண அவ்வளோ மரியாதை. அந்த ஹேமாக்காக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? சாவுல தான் மேம் எனக்கு அவங்க பழக்கம். எனக்கு அவங்க செத்தும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு பழக்கமா? ஆட்டோ டிரைவர்ல எனக்கு யாரும் பழக்கம் கிடையாது மேம். ஹேமாக்கும் பாலுக்குமே தப்பான அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது மேம். பிரபாகர், ஒரு அளவுக்கு போய் சொல்லலாம் மேம். நான் போய் சொல்லணும் அதுக்கு மேல அவசியம் போய் கிடையாது சொல்லலாம். மேம். அப்படி நான் போய் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு சொல்லணும். குடும்பத்துக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கீங்க. ஹேமாங்கிற பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும். பாலுக்கும் ஹேமாக்குமே தப்பான உறவு. அதுக்கப்புறம் நீங்க அதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கீங்க. பாலுவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்ல, ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்னது சொல்லுங்க, நம்ம எதா பண்ணுவோம். கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க தப்பா நினைச்சா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது மேம். என்ன இன்னைக்கு நான் அந்த நம்பர், நான் எத்தனை வருஷமா இந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்பரை வேணா கூட நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்துங்க, ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது. ஏன்னா நான் கடவுளை ஏத்துக்கிட்டு ரசிக்கப்பட்டு உண்மையா இருந்தோம், அன்னையில இருந்து நான் எந்த தப்புமே பண்ணாம ஒழுங்கா தான் இருந்தேன். எல்லா பாவத்தையும் விட்டு கடவுளுக்கு உண்மையா ஆசைப்பட்டேன். தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன், இதான் நான் பண்ண பெரிய பாவம். மத்தபடி வேற மறுபடியும் அதே சொல்றீங்க. அதுதான் மேம் நான் பண்ண. மத்தபடி நீங்க நினைக்கிற அளவுக்கோ நான் பெரிய ரொம்ப பொறுக்கி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப பொறுக்கியெல்லாம் இருக்க வேண்டாம். இல்ல மேம், நான் பண்ண தப்பு ரெண்டே தான் மேம். அது டவுட்டாவே இருக்கு. நீங்க கிளாரிஃபை பண்ண, நான் தான் சொல்றேன் மேம். பாலு அவ்வளவுதான் மேம், மத்தபடி எங்களுக்கு எந்த டச்சுமே கிடையாது. இது அவ்வளவு எல்லாம் பிளெயினான விஷயம் கிடையாது. நீங்க அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அவங்க அப்புறம் அந்த பொண்ணு 3 வயசு குழந்தை சொல்லிச்சு, அம்மா
4 மாங்காய் சாப்பிட்டாங்க. மாங்காய் சாப்பிட்டதுனால ரத்த வாந்தி இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. என்னாச்சுமா? அது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க மேடம் எனக்கு. 2011ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் முடிஞ்சது எவ்வளவு நாள் ஆச்சு? ஆபரேஷன் முடிஞ்சு டேட் எனக்கு ஞாபகம் இல்ல. எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதான் 2011ல பண்ணாங்க. 11. ஜெனிஃபர், இப்ப என்னன்னா பிரபாகர் அவர் மொத்தம் சொல்லிட்டாரு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கு இருக்கிறது, அவருக்கு உங்க பிரதர் கிட்ட இருக்கிறது எல்லாம். இறந்து போனார்ல பாலு, விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சிஸ்டர். ஏன்னா ஆக்சுவலா இப்ப நான் வாழ்ற நிலைமையில இல்ல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேனே. எனக்கும் இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கை வேண்டாம் வேணும் அதெல்லாம் வேற விஷயம். நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி தான் கேட்கணும். ஒன்னொன்னா சொல்லுங்க. உங்க அண்ணன் கொள்ளை அடிச்சதுல இருந்து சொல்லுங்க. அண்ணன் கொள்ளை அடிச்சது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனே. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுமா அந்த கொள்ளையில? இவர் வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு? பாலுன்றவரு. பாலுங்கிறவரா? உன்னோட அண்ணன் தானே? ஆமா. அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஏர்போர்ட் வந்து வேற ஒரு மேனேஜருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் பழைய மேனேஜர் வீட்டுக்கு தேடி போயிருக்காரு. அங்க போய் ஃபுல்லா குடிச்சிட்டு போனாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ உங்க அண்ணனும் பிரபாகரும் ஃப்ரெண்ட்ஸா? தெரியல எனக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அந்த அளவுக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு என்ன பிரச்சனை ஆச்சு தெரியல. இந்த மாதிரி பணம் ஏதோ கேட்டாங்களா என்னன்னு தெரியல. 70,000 ரூபாய் வந்து அங்க காசு இருந்தது, அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரச்ச வந்து இவரு கத்தனப்போ வந்து ஒருத்தர் வந்து கழுத்தை அறுத்துட்டாங்க, இன்னொருத்தர் வந்து வயித்துல குத்திட்டாங்க. யார் இந்த 2 பேரு? 2 பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து பாலு, இன்னொருத்தர் பேர் வந்து ஞாபகம் இல்ல மேம் அவர் பேரு. 2 பேரும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச உண்மை அதான். ஏன்னா எங்க அண்ணி கூட அதான் சொன்னாங்க, ஐஷுன்றவங்க அதான் எங்க கிட்ட சொன்னாங்க. இவர்கிட்ட கேட்டது. பப்பி யாரு? பப்பி வந்து ஐஷு வரத்துக்கு முன்னாடியே வந்து பப்பி வந்து பாலுவை லவ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஹேமா யாரு? ஹேமா வந்து அக்கா. பாலுக்கு ரொம்ப நாளா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஹெல்ப்? அவங்க வந்து நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை? கிளியரா எனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரியாது. எதனா ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாரு. பாலு கிட்ட பேசுறதே வந்து சந்தேகப்படுவாரு, ஏன் அவன் கிட்ட பேசுற, ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறேன்னு சந்தேகப்படுவார். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஏமாக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு இவன் தான் பொறுப்பு, பாலு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாச்சு. சரி, அப்போ பிரபாகருக்கும் உங்க பாலுக்கும் கனெக்ஷன் இருந்தது இல்ல? பிரபாகருக்கு ஹேமா தெரியும் சொல்றாரு. இப்பதான் அண்ணா வந்து ஏர்போர்ட்ல அந்த கொள்ளை அடிச்சார்ல, அப்போ வந்து அக்கா பத்தி பேசும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க அண்ணன் பிரபாகரோட கனெக்ஷன் இருந்தது அப்ப கொள்ளை அடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜெயில எல்லாம் இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாவோட பழக்கம் இருந்துச்சு. சரி. ஏன்னா அப்பதான் நான் வந்து வீட்டுல வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து வீட்டுல வந்து இருந்திருந்தேன். இவரு டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து போவாரு ஆர்மில இருந்து. பெரிய பொண்ணு எங்கம்மா? பெரிய பொண்ணு வந்து பெங்களூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க போய் பார்க்கல. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க உங்க குழந்தைய பார்த்து? 2 மாசமோ 1 மாசமோ இருக்கும். 1 மாசமா தான் அங்க இருக்காளா? சரி, உங்க 2வது பையன் எப்படி இருந்தான்? அவனை எது சாப்பிடணும்னாலும் ரொம்ப அலைஞ்சு சாப்பிடுவான். சாப்பாடு ஊட்டணும்னா கூட அந்த மாதிரிதான் சாப்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடு போட்டு குழம்பு லைட்டா ஊத்தி பிசைஞ்சு அவன்கிட்ட வச்சுட்டு அவனே சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி. என்ன வயசு குழந்தைக்கு? 1.5 வயசு. அந்த மாதிரி. சரி, வாழைப்பழம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடும் போதே நிறைய கேட்பான். அவன்கிட்ட வந்து வாழைப்பழம் வந்து அவன் கையில கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நான் அந்த கையில கொடுத்த உடனே 2 பழம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பழம் வந்து பொண்ணுக்கு எடுத்து வச்சுட்டு, இன்னொரு பழம் அவனுக்கு கொடுக்குற பழம் வந்து காயா இருந்துச்சு. அது கவனிக்கல. நான் பிரிச்சு அவன் கையில கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடும்போது ஊன்னு அழுதுட்டே சாப்பிட்டான்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வாழைப்பழத்தை இப்படி அமுக்கிக்கிட்டேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சு பண்ணணும் சொல்ல முடியாது, தெரியாம பண்ணணும் சொல்ல முடியாது. ஆனா ஆரம்பத்துல இருந்து அந்த குழந்தை மேல எனக்கு கோவம் இருந்துச்சு.
முன்னல இருந்து. ஏன்னா என் வீட்டுக்காரர் பார்த்துருக்காரு. அவனை திட்டும் போதும் இங்க இருந்து அங்க தூக்கி போடுவேன். அதெல்லாம் பார்த்துட்டுலாம் திட்டுவாரு. ஏன் இப்படிலாம் செய்யற, ஏன் இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. இது வாயில திணிச்ச குழந்தை இறந்து போயிடும் தெரியுமா உனக்கு? அது காயா இருந்துச்சு தெரியாது எனக்கு. அவன் முழுங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கை விட்டு நோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழம் காயா. முழுங்கின அப்புறம் கையை விட்டு நோண்டி எடுத்தியா? ஏன்? அது என்ன மாட்டிக்கிச்சா என்னன்னு சொல்லிட்டு தொண்டையில போய் எதனா மாட்டிக்கிச்சான்னு கை விட்டுணும். அது முழுங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் சுய நினைவே இல்லாம படுத்திருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் கை விட்டு நோண்டி எடுத்தேனே. ரெண்டாவது குழந்தை எப்படி செத்துது? ரெண்டாவது குழந்தை வயிற்றுலயே செத்துருச்சு. அது வந்து நான் மாங்காய் சாப்பிட்டதுனால செத்துருச்சு சொல்றாங்க. எனக்கு அது உண்மையா பொய்யா தெரியாது. 4 மாங்காய் எங்க ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க. 2 மாங்காய் வந்து என் பொண்ணு சாப்பிட்டா. அவ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இவர் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அவ சாப்பிட்டான்னு நான் சொல்லல. 2 மாங்காய் அவ சாப்பிட்டா, 2 மாங்காய் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் சாப்பிட்டது எனக்கு 3-4 மணிக்கெல்லாம் வயிறு வலி ஆரம்பிச்சிச்சு. வயிற்று வலிக்குதுங்க. அந்த வயிற்று வலிக்கு ஒரு மருந்து கலக்கி கொடுத்தாரு. அது உள்ள போது திருப்பி நொரையா வாமிட் வந்துச்சு. சூடு எடுத்திருக்கும். மாங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா? சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு நான் மாங்காய் சாப்பிட்டேன். ஏன் வீட்டுல சாப்பாடு இருக்கு இல்லையா? இல்ல சாப்பாடு அன்னைக்கு இல்ல. நாங்க வந்து வெளியில அன்னைக்கு ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டோம். அன்னைக்கு சாப்பாடு இல்ல வீட்டுல. பக்கத்துல எங்கேயோ போய் கார குழம்பு சாப்பிட்டுட்டு வந்தியா? அதான் அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீடு இருக்கு. அங்க போயிட்டு சாப்பாடு கார குழம்பு சாதம் சாப்பிட்டோம். சாயந்தரம் தான் அது கூட சாப்பிட்டேன். சரி, ஒரு விஷயம் கேட்டா சொல்லுவியா? 4 பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேல்ல, ஏன் பண்ண? எங்க அம்மா என்ன அந்த மாதிரி வழியில கூட்டிட்டு போனாங்க. அது உண்மைதான். அதுக்கப்புறம் இவர் கூட வந்ததுல இருந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ண? அதான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் இட்டுட்டு போவாங்க. அந்த ஆட்டோக்காரரோட தொடர்பு இருந்ததுல உனக்கு? 2வது ஹஸ்பண்ட். அப்பதானே இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு பழக்கம் இருந்துச்சு. 2 பொண்ணுங்களை வச்சு அவரு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுங்கள்ட்ட நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்ல. இந்த மாதிரி பண்றதா இருந்தா உங்க வீட்டுல போய் நான் சொல்லிடுறேன். உங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி வந்து பண்ணேன்னு போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு பயந்துட்டு இல்ல வேணாம் அப்படிலாம். காலேஜ் போறது பொண்ணா? இல்ல சின்ன பொண்ணு தான். அதுனா ஒரு 8th 9th படிக்கிற பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற. நீ ரிப்போர்ட்டர் கிட்ட பேசும்போது நான் மைக்ல கேட்டுட்டு தான் இருந்தேன். 19-20 வயசு பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னியா இல்லையா? ஏன் போய் சொல்றேன்? ஏன் போய் சொல்றேன்? கிளியரா எல்லாம் கம்ப்ளீட்டா சொல்லு. என்ன பண்ண முடியுமா? 2 பொண்ணுங்க வந்து இவரே வந்து இந்த மாதிரி வீட்டுல பண்ணாரு. அதை பார்த்துட்டு நான் வந்து உங்க வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு உடனே என்ன பண்ண, அப்போ வேணாம் சொல்லாதீங்கன்னா வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க அந்த பொண்ணுங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பசங்களை விட்டேன். இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த போது நான் நினைச்சேன் தெரியாம தான் ஏதோ ஒரு தெளிவா இல்லாம தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, தப்பு பண்றாங்க. ஆனா இப்போ ஊர்ஜிதமாயிடுது, இந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கா. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுறா. கொஞ்சம் விவரமா சொல்லு. யாரெல்லாம் இருக்காங்க இதுல இந்த நெட்வொர்க்ல? அது எப்படி நீ கூப்பிட்டா வர்றதுவங்க யாரு? அப்போ வந்து அதான் என் கூட கனெக்ஷன் இருந்தது. அவங்களோட கூட கனெக்ஷன் இருந்ததுன்னா என் கூட அந்த மாதிரி இருந்திருந்தாங்க. அவங்களோட அப்ப நீ இதுதான் பண்ணிட்டு இருந்த முன்னாடி. உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. இந்த தப்பு பண்ணதெல்லாம். ஏமா போய் சொல்ற? மறுபடியும் ஏமா போய் சொல்ற? அண்ணனுக்கு தெரியாது மேடம். இப்போ சின்ன அண்ணன் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம். பெரிய அண்ணனுக்கு வந்து தெரியாது. கிளியரா இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு தெரியாது. அம்மா பண்ற விஷயம் எல்லாம் தெரியும். நான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்ன்றது தெரியாது. என்னெல்லாம் பண்றாங்க இந்த உலகத்துல பாருங்க. இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்து என்னெல்லாம் சொன்னா அவ. ஒரு குழந்தை ஏதோ ஹாஸ்டல்ல இருக்கு, ஒரு குழந்தை பழம் கொடுத்து சாப்பிட்டு இறந்துடுச்சு, அது அவளே ஒத்துக்கிறா, பழத்தை போட்டு திணிச்சேன்னு. இன்னொரு குழந்தை வயிற்றுலயே இறந்து போச்சு. இவ அம்மா பிசினஸ் பண்ணியிருக்கா, இவ பிசினஸ் பண்ணியிருக்கா.
அண்ணன் கொலைகாரன். என்ன எதுக்காகம்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? ஒருவேளை கஞ்சியோ கூழோ குடிச்சு சாப்பிட்டுட்டு மானத்தோட வாழலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? அதான் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்காக 4 பொண்ணுங்களையும் அப்படி அனுப்புவியா? அப்படி தப்பு பண்ணான்னா நல்லது சொல்லி, நீ ஒரு பொண்ணு தானே, என்ன செஞ்சிருக்கணும் நீ? பேசியிருக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் இந்த தப்பு பண்ண? சின்ன பொண்ணுங்க தானே, 15 வயசு பொண்ணுங்க, அவங்க வாழ்க்கையை இப்படி கெடுக்கலாமா? எப்படிமா மனசு வந்தது உனக்கு? காசு வேணும் தான் பண்ணேன். ஏன் எதுக்கு காசு? அப்ப கையில காசு இருக்காது மேம் என்கிட்ட. இவரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு நாள் போவாரு, ஒரு வாரம் போகாம இருப்பாரு. வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வந்து நான் கடையில போட்டுதான் வந்து நான் சாப்பாடே சாப்பிட்டு பட்டினி கிடக்கலாமேமா? இன்னொரு வீட்டு பொண்ண இப்படி நீ அனுப்பி விடுவியா? இவர் எப்படி மாட்டினாரு பிரபாகர்? அவர் வந்து அண்ணாவோட ஃப்ரெண்டு, வீட்டுக்கு வர போவதான் எனக்கு தெரியுமே. அவர் உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணாரு, மாட்டின்டாரு உங்ககிட்ட வந்து இல்ல? எதுக்கு சொல்றாங்க இப்ப புரியுறதா? பெரியவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்து பண்ணணும், எல்லாம் விசாரிச்சு தீர விசாரிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு எதுக்கு சொல்றாங்கன்னு புரியுதா? உங்க அம்மாக்கு என்ன அப்படி ஒரு பழக்கம்? ஏன் அந்த தொழிலுக்கு போனாங்க? அவங்க வந்து திடீர்னு தான் மேம் அவங்க வந்து இது இந்த சேல் பண்ற விஷயத்துல வந்து கேஷியரா இருந்தாங்க. இங்க சென்னையில தான் இருந்தாங்க. இங்க இருந்து அவங்கள வேலூருக்கு மாத்துனாங்க. அப்பாவை அப்பயே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு சொத்தெல்லாம் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. அவருக்கு வந்து இன்னொரு பொண்டாட்டி இருந்தாங்க. அந்த பிரச்சனைனால அம்மா வந்துட்டாங்க, வேலூருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நாங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி போவாங்க. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு இல்ல 2-3 நாள் அங்க இருந்து சம்பாரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி சம்பாரிச்சுட்டு வருவாங்க. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுமா. அதான் என்ன இந்த மாதிரி அனுப்புனாங்களா, அதுக்கப்புறம் தான் தெரியுமே. இவர் சொல்றாரு நீ வேணும்னு தான் குழந்தைய கொன்னேன்னு. வேணும்லாம் கொல்ல மேம். அது நான் வாழைப்பழத்தை நம்பிக்கை விட்டது உண்மைதான். ஆனா அது அந்த மாதிரி போயிட்டு அந்த குழந்தை சாகும்னு நான் நினைக்கல. அது அந்த மாதிரி ஆன உடனே போய் இவருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா குழந்தை சாகணும்னு தான் நினைச்சேன் நீ? இல்ல மேம், சாகணும்லாம் நினைக்கல. குழந்தை பிடிக்கல சொன்னேன்ல? குழந்தை மேல வந்து வெறுப்பு இருக்கும் எனக்கு அதிகமா. ஆனா பிடிக்கலன்னுலாம் நான் இது வரைக்கும் இப்ப அந்த குழந்தை இல்லையேன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அத பத்தி நீ வருத்தப்பட்டதே கிடையாது அதுக்கப்புறம்? வருத்தப்பட்டிருக்கேன் மேம் நிறைய வாட்டி. என்ன வருத்தப்பட்ட? குழந்தை இந்த மாதிரி இல்லையா, அந்த குழந்தை இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அப்படின்னு என் குழந்தையாவது கொடுத்துக்கலாம்ல, அதையே சாவச்சிட்டாங்க. அது சாவடிச்சதெல்லாம் இல்லப்பா. இல்ல மேம், எனக்கு நல்லா தெரியும் மேம். இவங்க அந்த குழந்தைகிட்ட சொன்னது இதே தான், அந்த குழந்தை செத்த மாதிரி இந்த குழந்தை செத்தா நல்லா இருக்கும்னு. அப்படி சொன்னியா? இல்ல மேம், நான் அந்த மாதிரி சத்தியமா நான் சொல்லவே இல்லை. வேணா அந்த குழந்தை எப்ப கூட்டு வந்து கூட நேர்ல வச்சு கேட்கலாம். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே அவகிட்ட இங்க வா, நீ இந்த மாதிரி சொன்னியான்னு நான் கேக்குறேன். நான் நினைச்சேன் இவர்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னியாடி அப்படின்னா அவ முழிக்கிறா. எதுவுமே சொன்னனும் சொல்லல, சொல்லலன்னு சொல்லல. ஏன்பா மாங்காய் சாப்பிட்டதுனால எல்லாம் குழந்தை சாகாது. முதல் விஷயம் வந்து இவ்வளவு பெருசு கிடையாது மேம். அவங்க கொடுத்த ஒரு மாங்காய் இவ்வளவு பெருசு மேடம். நான் பண்ண தப்பே வந்து மாங்காய் வாங்கி கொடுத்துட்டு நான் வேலைக்கு போனதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி உன் குழந்தை வேண்டாம்னா அவ 10 மாசம் சுமந்திருக்க மாட்டா. எதுக்கு சுமக்கணும்? 2 மாசத்துலயே கொண்டு இருக்கலாமே. அவர் ஃபர்ஸ்டே சொன்னார் மேம் என்கிட்ட. அவர் சொன்னாரா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. குழந்தை வேண்டாம், அப்புறம் மத்தவங்க சொல்றதை வச்சு குழந்தை இருக்கட்டும்னு முடிவு பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியாது. குழந்தைய வந்து பப்பாளி பழம் கொடுத்து சாவடிச்சிடலாம், இல்லை அதுக்கு டேப்லெட் கேட்கறேன் நானு, இதெல்லாம் வாங்கி சாப்பிடு அது செத்துட்டோம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நீயும் நானும் செஞ்ச தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவர்கிட்ட பேசாமலே இருந்தேன். 2-3 நாளா இவர்கிட்ட பேசுறதே இல்லை நான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன சொன்னாரு, நீ இங்க இருந்தா சரியாக மாட்ட, நான் உன்னை கூட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாரு. அத இந்த மாதிரி மென்டல் மாதிரி பண்றேன் அப்படி. என்ன பண்ற நீ மென்டல் மாதிரி? நான் வந்து வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துன்னு போயிட்டு கடையில போடுறேன்னா. 2வது வந்து இவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்து நான் வேலூர் போயிட்டு வந்துடுறேன் அடிக்கடிக்கு. நீ எதுக்கு வேலூருக்கு அடிக்கடி போற?
துணி எடுக்க தான் மேம் போனேன், வேற எதுக்கும் போல. நான் போறச்சே நான் மத்தியானம் போனேன், வரப்போ நைட்டு லேட் அதுக்குதான் அவருக்கு ஆயிடுச்சு. கோமா? அதான் வரப்போ நைட்டு லேட் ஆயிடுச்சு. இவரே வந்து எதனா நினைச்சுக்கிறாரு, அவன்கிட்டனா நான் போயிட்டு வந்தேன், அவன்கிட்ட நான் எதனா தப்பு செஞ்சேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. மேம் ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல மேம். நான் காலையில போனா ஈவினிங் தான் வருவேன். டெய்லி மேம் எனக்கு இவங்க போறாங்களா வராங்களான்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே யாராவது எங்க பாட்டியே சரி, ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டா அந்த பொண்ணு, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே சுத்தின்னு இருக்குது, எங்க மானம் போகுதுடா. அதுக்காக நான் வந்து சண்டை போடுவேன் மேம். அதுக்காகவே நான் இவன்கிட்ட காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அண்ணனோட ரேஷன் கார்டுல 100 ரூபாய் எனக்கு செலவு பண்ணாலே போதும் மேம். 30 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க, பருப்பு எண்ணெய் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இவட்ட காசு கொடுத்தா செலவு பண்ணிடுறான்றதுனால இவட்ட காசு கொடுக்க மாட்டேன். இவ குழந்தை மேல இருக்கிற இதுல நான் காசு கொடுத்து அவ என்கிட்ட குழந்தை என்கிட்ட கேட்கும், எனக்கு இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும். நான் போறேம்மா நைட்டு தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிடுவேன். அதோட விட்டுல மேம், குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுக்கோசரமே ஏதாவது பொருளை வித்து வாங்கிடுவாங்க. சரி, நான் அதுக்கு ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உன் புள்ளைய அப்படி பாத்திருக்காருல்ல அவர், அழகா நல்லபடியா குடும்பம் பண்ணிருக்கலாம்ல. உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்தது, என்னென்னமோ தப்பு நடந்தது. அதுக்கப்புறம் இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சா நல்லா இருக்கணும்ல. அது என்ன சொல்லாம, புருஷன்ட்ட சொல்லாம வெளியில போறது? இவர்கிட்ட சொன்னா அன்ப மாட்டாருன்ற பயத்துல தான் ma'am போகாதே. சொல்லாம போனேன். ஆ? அதனாலதான் மேம் சொல்ல போகாதே. எதுக்கு போற வெள்ளூருக்கு? நீ வெள்ளூருக்கு துணி எல்லாம் எடுக்க போல. சரி, இப்போ உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா உனக்கு? எனக்கு வந்து இவங்க கூட என்ன வேணும்? இவருக்கு வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்ல நீ உன் அப்படின்னு விருப்பத்தை சொல்லு. ஏன் என் விருப்பம் வந்து வாழணும் தான் மேம் ஆசை. இப்போ வந்து நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன், எனக்கு வந்து சரி பண்றதுக்கும் வேற வழி தெரியல. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய் அது வந்து ஃப்ரீயா தான் பண்ணாங்க. எங்க அண்ணா வந்து 10,000 ரூபாய் வெளில கடன் வாங்கி எனக்கு வந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா லோன் காசு வந்துச்சு, அந்த காசு வந்தோடனே 10,000 ரூபாய் கொண்டு உங்க வந்து அண்ணன் கொடுத்துட்டாரு. எதுக்கு கொள்ளையடிச்சாரு? அவர் வந்து நிறைய லோன் ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு மேம். அவரா போய் எதுவுமே கேட்க உன் மாட்டாரு. மருத்துவ செலவுக்காக கொள்ளையடிச்சாரா? ஆஹா இல்ல இல்ல, அவருக்கா நிறைய யூஸ்க்கு தேவைப்பட்டது. இந்த பொண்ணு எனக்கு என்ன ரொம்ப அதிசயமா இருக்குன்னா, உண்மைய சொல்றா. உன் அண்ணன் வந்து உன் மருத்துவ செலவுக்காக கொள்ளையடிச்சாரா கேட்டா இல்ல, அவருக்கு கடன் இருந்தது, நான் தப்பு பண்ணேன் சொல்றா. இவளுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை நல்ல குடும்பத்துல பிறந்து, ஒழுக்கமான அம்மாக்கு பிறந்து, நல்லபடியா வளர்த்திருந்தாங்கன்னா இவன் நல்ல பொண்ணா வாழ்ந்திருப்பாளோ? வாழ்ந்திருப்பா. இப்போ உன்னோட தேவைகள் என்னது? தேவைகள்லாம் எதுவும் இல்ல மம்மி. இவரு வந்து சொல்றாரு என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பேசினா வந்து ஹோம்ல சேர்த்து விடுவீங்க, ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு இவர் சொன்னாரு எனக்கு. ஆனா இவர் கூட வாழறதுக்கு விருப்பம், நான் எங்க அம்மாவா இருந்திருந்தா கூட எனக்கு தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானா லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ண, ரெண்டுமே எனக்கு வந்து எதுவுமே நிரந்தரமா நிக்கல, போயிடுச்சு அதெல்லாம் கை விட்டு. இப்போ வந்து நான் தேடாத நேரத்துல நான் என் குடும்பத்தோட என் பசங்களோட நான் இருக்கிறேன்ற நிலைமை இருக்கும்போது இவர் வந்து எதிர்ச்சியா என்கிட்ட வந்தாரு. சரி, இவர் வந்து கேட்ட உடனே எனக்கும் பிடிச்சிருந்தது, நானும் கல்யாணம் பண்ணோன்ற விதத்துல வந்து எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் இவர் கூட ஓடி வந்துட்டேன். நீ ரொம்ப நல்ல பையன், அதுல டவுட்டே இல்ல. சரி அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறியா? மேம், சத்தியமா அவ முடியாது எவ்வளவோ மேம். தப்பு பண்ணிருக்கா. இல்ல மேம், என்னால முடியாது இப்ப மேம். இப்ப நடு தெருவுல பாரு, அவளுக்கு தலையில பாரு மேம், அந்த அவங்களுக்கு ஆபரேஷன் கூட பண்ணோம். ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க அண்ணன் இருக்காரு மேம். அவங்க அண்ணன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் மேம். ஆனா அவங்க அண்ணன் சுயநலமா போயிச்சா சனியும் தொலைஞ்சுது, அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க மேம். ஊர்ல நான் நீயும் அசிங்கப்பட்டு விட்டுட்டேன்னா கண்டிப்பா அவங்க அண்ணன் பார்த்துப்பாரு மேம் கடைசி வரைக்கும். நான் இவங்களை இங்க கூப்பிட்டு 2 பேரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க மேம். நான் அப்படி நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னா, கடவுளுக்கு உண்மையா எப்படியாவது இங்க ஜீ தமிழ்ல கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு நல்ல ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுட்டு, அவ ஹோம்ல போய் ஒழுக்கமா இருப்பலாம். ஹோம்ல ஒரு இடத்துல ஹோம்ல சேர்த்து விட்டேன் மேம் வெள்ளூர்ல. 2 நாள் இருந்து 3ஆவது நாள் ஓடி வந்துட்டாங்க ஹோம்ல இருந்து. நல்லா வாழணும்னு ஆசை இருக்கம்மா உனக்கு? தன்மானத்தோட மரியாதையோட வாழணும்னு ஆசை இருக்கா? அதுக்காக நீ என்ன பண்ணுவ சொல்லு? மேம் அப்படிதான் மேம் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இவர் கூட உண்மையா இருக்கேன். ஆனா வேற யாரு கூட எந்த தப்பும் செஞ்சது இல்ல மேம். என்ன பேரு உங்க அண்ணன் பேரு? சுரேஷ். சுரேஷ். ஹலோ. மிஸ்டர் சுரேஷ் சொல்லுங்க. வணக்கம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க. உங்க தங்கச்சி இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேம், சொல்லுங்க. மிஸ்டர் பிரபாகரும் இங்க இருக்காரு. சரி. உன் தங்கச்சியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. சரிங்க மேம். அவ வந்து மோசமான பொண்ணு கிடையாது, பல தப்புகளை பண்ணிருக்கா. ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறா. அவளுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கு.
தப்பான பழக்க வழக்கங்கள் அவளுக்கு இருக்கு. அது வந்து அவளை பழக்கப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு உங்க அம்மாவும் காரணம். ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? இப்ப அந்த பொண்ணை கம்ப்ளீட்டா நம்ம நடுத்தெருவுல விட்டுட முடியாது. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ம், அதே மாதிரி இந்த பையனும் இப்ப அவளோட வாழ முடியாது சொல்றா. ம், ம், ஏன்னா இப்ப என்னன்னா அவன் ரொம்ப நல்லது நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கான். ம், வாழ்வு கொடுக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிருக்கான். ம், ஆனா பிராக்டிக்கலா அவனால குடும்பம் நடத்த முடியல. ம், ஏன்னா அவ வீட்டுல இருக்கிறது பொருளை எல்லாம் கொண்டு போய் வித்துடுறா. ம், ம், வீட்டுல சொல்லாம கொள்ளாம வெளியே போயிடுறா. ம், ம். அதே அவளே ஒத்துக்கிறா அப்படி எல்லாம் பண்றேன்னு. ஆக்சுவலா மேம், நான் வந்து என் தங்கச்சிய நீங்க கவனிக்கலன்னு சொல்றீங்களா இல்ல என்னன்னு ஒண்ணும் இல்ல புரியல. இப்ப என்ன பண்ணலாம்ப்பா? நான் வந்து என் தங்கச்சியை பார்த்துட்டு தான் இருந்தேன் மேம். ம், பிரபாகர்ன்றவர் வந்து என் அண்ணனுடைய ஃப்ரெண்டு. என் அண்ணன் இறந்துட்டாரு. ம், அவர் வந்து நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. என் அண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு. என் அண்ணனே என்ன சொல்லியிருக்காரு, டேய் வேற வேலை ஏதாவது தான் போய் பாடுறா, உனக்கு அவளை பத்தி தெரியாது, நீ ஏன் அவளை போய் இது பண்ணுன்ற, இல்ல இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு, நீ போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு எங்க அண்ணனே சொல்லியிருக்காரு. ம், அப்புறம் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல. என் அண்ணன் இறந்த பிறகு ஒரு மாசம் ஒரு வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிருந்தாரு. என்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என் தங்கச்சி ஆள் இல்ல. நான் தேடிட்டு இருக்கேன், இங்க தேடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு மணின்ட்டு. அவங்க கிட்ட வந்து அவன் தான் வந்து உனக்கு விஷயம் தெரியுமா நண்பா, இந்த மாதிரி பிரபாவும் உன் தங்கச்சியும் வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தங்கச்சி ஆயிடுச்சு அப்படின்ட்டு திருப்பி ஒரே மாசத்துலயே நான் வந்து அவங்க வந்து பேசும்போது, எனக்கு தெரியாது பிரபா, நீங்க தான் வந்து இப்படி பண்ணீங்க, நீங்க தான் அதை வந்து இது பண்ணிக்கணும், என்னால முடிஞ்ச உதவியை நான் ஒரு சைட்ல இருந்து செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப வந்து அவர் வாழ முடியாதுன்னு சொன்னா நான் என்ன மேம் பண்ண முடியும் சொல்லுங்க. என்னால இப்ப கூட அவங்களுக்கு கேட்டீங்களா? முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் அவ இருக்கேன். சொல்றது 100% நியாயம். அவங்களா பார்த்து அவங்க தங்கச்சி உங்களுக்கு கெட்டி கொடுக்கல, ஆமா நீங்களா இழுத்துட்டு ஓடி இருக்கீங்க. அதே மாதிரி மேம். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கரெக்டா மேம். நான் சரிப்பா ஒரு நிமிஷம் சுரேஷ், சொல்லுங்க. இந்த பொண்ணோட பொண்ணை எங்க விட்டுருக்கீங்க? பாப்பா நான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன் மேம். நீங்க பாத்துப்பீங்களா அவள? ஆமா அவ ஹாஸ்டல்ல இருக்கா. ஏன்னா இவங்க என்ன அவ life இவர் வந்து பிரபாகர் பார்க்க முடியாது சொன்னாரா? இல்ல மேம், நானே தான் வந்து என்ன பண்ணேன், அவ லைஃப் இதுக்கு மேல கெட்டுட போகுதுன்ட்டு ஹாஸ்டல் வந்து இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல நான் வந்து சேர்த்து அவளை படிக்க வச்சிருக்கேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு எப்ப கொண்டு போய் சேர்த்தீங்க? 2 மாசம் ஆச்சு மேம். நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இல்ல அம்மாவை பிரிஞ்சு போயிட்டு அவளுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல மேம். சரி இப்போ உங்க தங்கச்சிய உங்கள்ட்ட அனுப்பிச்சா பாத்துப்பீங்களா? சான்ஸே இல்ல மேம். நானும் என்ன பண்ணேன், எத்தனையோ இந்த மாதிரி லேடிஸ் இதுல சேர்த்து விடலான்ட்டு இங்க வேலூர்லயே வந்து. என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? அதான் இவளுக்கு அடிக்கடி வெளியே ஓடிடுறா, வீட்டை விட்டு எதுவுமே சொல்ல மாட்றா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வருது, அதிகமா கோவம் வருது, என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி ப்ராப்ளம் வர்றதுனால நான் என் கூட இருக்கும் போதே அவன் வந்து 2-3 வாட்டி பேக் எடுத்துன்னு போயிட்டான். அந்த டைம்ல கரெக்டா நான் போவேன், வெளியே பேக் எடுத்துட்டு வருவேன். நான் அப்போ திரும்பி வீட்டுல கூட்டு போய் இருமான்னு பேசி அப்புறம் இருக்க வச்சு இது பண்ணுவேன். இப்படியே தொடர்ந்து நான் தேர்ச்சி. அதுக்கப்புறம் பிரபாவும் என் தங்கச்சியும் இந்த மாதிரி போயிட்டாங்க. சுரேஷ் சொல்லுங்க. அவங்கள ஏதாவது ஹோம்ல சேர்த்து விடலாமா? கண்டிப்பா மேம், ஹோம்ல சேர்த்து விட்டு அவளுக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். இப்போ நான் ஒரு பக்கம் வந்து அவளுக்காக கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். அவள் நல்லா இருந்தா எனக்கு என்ன மேம் இருக்கு, என்னால முடியலையேன்னு தான் கஷ்டம் எனக்கு. ஒரு அம்மா சரியில்லைன்னா குடும்பம் எப்படி செதறி போயிடுறது பாத்தீங்களா? பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. எந்த ஆதாரம் இல்லாம, எந்த ஆதரவும் இல்லாம, எந்த வழியும் இல்லாம இந்த பொண்ணு இங்க வந்து உட்காந்துருக்கு. ஒரு பையன் தப்பு பண்ணி கொள்ளை அடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். இனி ஒரு பையன் இப்படி என்ன ஸ்ட்ரெஸ், என்ன மன அழுத்தம், எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில எப்படியோ அவர் தேத்திக்கிட்டு அவரோட வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காரு. இது பாருமா, உன் பொண்ணு நல்ல இடத்துல போய் சேர்ந்திருக்கா சொல்றாரு உங்க பிரதர். அவ படிக்கட்டும், படிச்சு பெரிய ஆள் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வருவா. இவருக்கு வந்து உன்னோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. சின்ன பையன், அவனால சமாளிக்க முடியறது இல்லை. உனக்கு ஸ்பெஷல் கேர் தேவை. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீ சேரணும். ஆனா அது மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம நல்லா வாழணும்னு எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா?
ஆனா ஒரு ஒரு ஹெல்ப், ஒரு ஆதரவு ஒன்னு தேடி வரும்போது அதை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு நம்ம இனிமேலாச்சும் நல்லா வாழணும்னு மேம் நீ இவர் முடிவெடுக்கணும். வந்து என்கிட்ட வந்து சொல்லல மேம், இருக்க உண்மைதான். இவர் வந்து நான் அங்க ஆர்னில இருக்கிற வரைக்கும் வரும்போது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன்லாம் என்கிட்ட சொல்லல. எனக்கு வீட்ல இருக்க வரைக்கும் என்ன சொன்னாருன்னா, உன்னை கூட்டு போய் விடுவேன், அங்க நானும் சம்பாரிச்சு கொடுப்பேன், அவங்களும் ஆப்ரேஷன் பார்த்துப்பாங்க, நல்லபடியா உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதுன்னா நான் உன்னை கூட்டு வந்து வாழ வைக்கிறேன், அப்படியும் என்னால சமாளிக்க முடியலன்னா கோர்ட்ல போய் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு தான் சொன்னாரு. அவ ரொம்ப வேற என்ன அவ உன்னை நம்பி இருக்காப்பா. கரெக்ட் தான் மேம். என்னால நான் நீ அசிங்கப்பட்டுட்டேன் நீ மேம். நீ தப்பு தானே பண்ண. நீ வந்து ஒழுங்கா அவங்க வீட்ல இருந்திருப்பால, நீயா தானே போய் அவளை அப்ரோச் பண்ண. நானே தான் மேம் பண்ணேன். ஆனா இவங்களுக்கு இவ்வளவு இருக்குதுல்ல எனக்கு ஏன் எதுவுமே அப்பா அவ தெரியாது தெரிஞ்சு மேம். பண்ணலப்பா. அவங்க தெரிஞ்சு பண்ணலன்றதுனால தான் மேம் இன்னைக்கு See, நான் நீ தண்டிக்காம ஒரு நான் கூப்பிட்டு ரிஸ்க் எடுக்கிற வந்திருக்கேன் மேம். என்ன, நீ யாரு தண்டிக்கிறதுக்கு? இல்ல மேம், ஒரு புருஷன்ற முறையில என்ன மதிக்காம எவ்வளவோ பண்ணாங்க. சரி, மத்தவங்கள மாதிரி மதிக்காம பண்ணறது இல்ல. அவ தப்பான பொண்ணு கிடையாதுப்பா. நான் சொல்றது கேளு. இப்ப வந்து நீயாவே போய் அத ஆஃபர் பண்ணிருக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன், அவளா உன்னை வந்து இழுக்கல. ஆமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், அந்த மாதிரி விசாரிக்காம விசாரிக்காம அவங்க அண்ணன் வேற சொல்லியிருக்காரு வேண்டான்னு, இறந்து போன அண்ணன். ஆமாம். அவங்க வந்து டென்ஷன்ல எப்பவுமே அப்படிதான் மேம் சரி, பேசுவாங்க. அவ்வளோ இருந்தும் நீயாவே போய் ஆஃபர் பண்ணிருக்கன்னா அதுல வரது ரிஸ்க நீ எடுக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கணும். இப்படி நடுத்தருவில விட்டுட்டு போவா இந்த இல்ல பொண்ணு? மேம், நடுத்தெருல விடக்கூடாதுன்றதுதான் மேம் இன்னைக்கு நான் இங்கே கூப்பிட்டு வந்து இன்னொரு ஹோம்ல பத்திரமா இருக்கணும் தப்பு. அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். தப்பு தப்பு தப்பு. இது வந்து எதுக்கு இவ்ளோ நேரம் பேசணும்னா, அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்ல பொண்ணு, ஒரு புருஷன் என்னை ஏமாத்திட்டான் சொல்லியிருந்தான்னா நீ சொல்றத நாங்க ஒத்துண்டிருப்போம். சரி. இது அவ பண்ணல, நீயா போய் கேட்டிருக்க. அவ அண்ணா வார்ன் பண்ணிருக்கான், இன்னொரு அண்ணா உயிரோட இருக்கான், அங்க இருக்கான், நல்லா இருக்கான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்திருக்க. நான் சொன்னேன் மேம், உங்க அண்ணன் கிட்ட என்னவோ பேசலாம் நான் இருக்கட்டும். சொன்னேன் மேம், அதுக்குள்ளே ஓடி என்னவோ வந்துட்டாங்க. இருக்கட்டும், தப்பு பண்ணிருக்க. இப்ப வந்து என்னால முடியல சொல்லி இங்க விட்டுட்டு போறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சாரி, நீதான் பாத்துக்கணும், நீதான் பாத்துக்கணும். நான் எப்படி மேம் கஷ்டமோ அவங்கள நஷ்டம் பாத்துக்க முடியும்? முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுக்குதான் சொல்றாங்க தீர விசாரிக்காம பண்ணக்கூடாது. எதுக்கு உங்க அப்பா சண்டை போட்டாரு? எதுக்கு வீட்டுல எல்லாரும் திட்டினாங்க? நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கண்ணுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கா, போய் அப்ரோச் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஒரு மாசத்துல இல்லன்னா ஒரு வருஷத்துல தப்பெல்லாம் வெளியே வரும். அவ ஒரு வார்த்தை தப்பு மறுத்து சொல்லல, அவ எல்லாம் கரெக்டா சொன்னா. நீங்க தான் ஆக்சுவலி அவளை ஏமாத்தி இருக்கீங்க. எப்ப நீ தாலி கட்டினியோ, எப்ப நீ அவளை ஏத்துண்டியோ, அப்போ நீயும் அவளும் ஒண்ணுதான். இதுக்கு மேல பிரிச்சு பார்க்க முடியாது. என்னால முடியாது, விட்டுட்டு போறேன்னெல்லாம் முடியாது. உங்களில் பாவம் செய்யாதவர் எவரோ அவர் வந்து முதல் கல்லை எறியட்டும் சொன்னார்ல. ஆமாம் நீ பாவம் பண்ணலையா? பண்ணிருக்கேன். அப்போ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஆனா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் மேம். அதான் ma'am நிச்சயமா பேசுறேன். ஹெல்ப் பண்ணும். நீ கூட்டிட்டு போனேன்னா அவளை நல்லபடியா பாத்துக்கோ. அவளுக்கு சப்போர்ட் தேவை. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, கடவுள் உன்னோட ரூபத்துல வந்திருக்காரு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு நமக்கு தகுதி இருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில கடவுள் உன்னை வச்சிருக்காரு. நீ நல்ல பையன். சரி மேம், லாஸ்டா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் மேம். இப்போ போன வீட்லயும் பிரச்சனை ஆயிடுச்சு மேம். அவங்க என்ன இந்த சொல்லிட்டாங்கன்னா, பாருப்பா, உன் வைஃப்க்கு ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு நான் சொல்லிட்டேன் மேம். வீக்கம் இருக்கு. நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் போதே கோவம் வருது. ஆமாம். அந்த பொண்ணுக்கு என்ன உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதோ தெரியாது நமக்கு, இல்லையா? சோ அதனால அப்படி கைவிடாதே, அவளை பாத்துக்கோ. எல்லாரும் ஹெல்ப் பண்றோம் எனக்கு. சரி மேம், இப்போ தான் மேம் பிரச்சனை என்னன்னா, இப்போதான் மேம் 3 நாள் தான் மேம் ஆச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு. அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து வெளியே சுத்திட்டு இருக்கனால கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஆடி மாசம் முடியறதுக்குள்ள எனக்கு வீடு காலி பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவுஸ் ஓனர்ட்ட பேசுவோம். அந்த ஊரே பிரச்சனை பண்றாங்க மேம், நாங்க வாழக்கூடாது. அதுதான்ப்பா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை அவ வேண்டே பண்ணலன்னு புரிஞ்சுப்பாங்க. அதான் மேம் நான் என்கிட்ட சொன்னேன், நீ ஹோம்ல இரு என்னால. ஏன்னா இப்ப ஹோம்ல எல்லாம் விட முடியாதுப்பா. அப்படியெல்லாம் ஏமாத்தி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போக முடியாது. மேம் எனக்கு நான் பணம் சம்பாதிப்பேன். சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க, எத்தனை ஹோம் நடத்துறது? தெருக்கு தெரு குடிகாரம் இருக்கான், தெருக்கு தெரு பிரச்சனை இருக்கு, வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டா எத்தனை ஹோம் நடத்துறது? கரெக்ட் தான் மேம், நான் சொல்றது அவங்க கேட்க மாட்டேன்றாங்களா மேம். இந்த பாருமா, எல்லாம் ஓகே, அவர் போய் சம்பாதிச்சுட்டு வந்தா தான் சாப்பாடு, புரியுதா? சின்ன பையன் அவன், இன்னும் வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்திருக்காரு, கால்ல கிடக்கலாம் நீ, புரியுதா? நீயும் முயற்சி எடுக்கணும். கூட போ, கூட்டிட்டு போப்பா. நாங்க ஹெல்ப் பண்றோம்ப்பா, கூட்டிட்டு போ.
அந்த பொண்ணு முதல்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துட்டு இருந்தது. என்னடா அது, என்ன ஒரு பழக்கம் இது, தப்பா இருக்கேன்னு அவ்வளவு கோவம் வந்துட்டு இருந்தது. ஆனா அவள்கிட்ட பேச 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 அவ ஆக்சுவலி ரொம்ப பிளேன். செலவுக்கு காசு இல்ல, கையில கிடைச்சதை வித்துட்டேன், அவ்வளவுதான். அதான் அவளுக்கு தெரியும். இட்ஸ் a மேட்டர் ஆஃப் சர்வைவல். அதுக்கு அவளை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அவளை அதை பழக்கினால அவளை குறை சொல்லணும். அவதான் தப்பு பண்ணியிருக்கா. அந்த மாதிரி தப்பான வழியில அவளை கொண்டு போய் சின்ன பொண்ண, அது தப்புன்னு கூட அவளுக்கு தெரியல. கெட்டவனா இருந்துட்டு நல்லவனாட்டா நடிக்கிறது வேணாதான் நம்பவே கூடாது. அது இல்ல அந்த பொண்ணு. இல்ல நான் அப்படிதான், அது கெட்டதா நல்லதான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அப்ப அப்படி தோணிச்சு, நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவளுக்கு கவுன்சிலிங் தேவை, ப்ராப்பர் மெடிக்கல் கேர் தேவை. அவளை பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆளு வேணும். ஆனா யார் இருக்காங்க? அவளை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல உட்கார்ந்து அவர் சம்பாதிச்சு கொண்டு வருது யாரு? நல்ல வேளை அந்த பொண்ணு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டா. அந்த பையன் நல்ல பையன். அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறது ஏதோ ஒரு நல்லது இருக்குல்ல, அதனாலதான் இப்படி ஒரு கணவர் அவளுக்கு கிடைச்சிருக்கா. எல்லாரும் கை விட்டுட்டா கெட்டவங்க, கெட்ட பாதையில போயிட்டு இருக்கிறவங்க அப்படியே உள்ள 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 போய் அப்படியே அழிஞ்சிடுவாங்க. ஒரு ஹோப் இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம், கடவுளை வேண்டிப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்